بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره இன்னஹு கான தவ்வாபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று வருகின்ற இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவில் நிகழ்ச்சியிலே இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் சொற்பொழிவை அமைத்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இறுதியாக இறையச்சம் எந்த அளவிற்கு நபி தோழர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, பல்வேறு தீமைகளிலே பல்வேறு மானக்கேடான அருவருப்பான காரியங்களிலே அறியாமை கால பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்த அந்த மக்களை எப்படிப்பட்ட புடம்போட்டு தங்கங்களாக அவர்களை வார்த்தெடுத்தது என்கிற செய்தியையும், இந்த இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கிருபையை எல்லாம் எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் வழங்குகிறான், எவ்வளவு பெரிய சொர்க்க சோலைகள் மறுமையிலே கிடைக்கிறது, அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த மன்னிப்பு கூலிகள் எல்லாம் எப்படிப்பட்ட அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் இதனுடைய இறுதியாக நம்முடைய உரையில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த மறுமையை நாம் எப்படி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அனாச்சாரங்களையும் வெறுத்தவர்களாக, மறுமையை நாம் நேசித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக இவ்வுலக வாழ்க்கையை விரும்புவதை விட மறுமையை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அல்லாஹ் நமக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு கூலியை தருவான் என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இறையச்சத்தோடு இறைவனை ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் இதை பற்றி நாம் விசாரிப்பானே, நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டுமே என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருப்பவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏராளமான போதனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போதனைகள் தான் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த அளவுக்கு தக்வாதாரியாக அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்படிப்பட்ட மக்களாக இறையச்சத்திலேயே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, இறையச்சவாதிகளுக்கு ரோல் மாடலாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இவ்வுலகம் இருக்கிறதே, இவ்வுலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை போன்றது. என்னென்னு விளங்குதா உங்களுக்கு? இந்த உலக வாழ்க்கை, இந்த துனியா என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை. வ ஜன்னத்துல் காஃபிர், அதே இறை மறுப்பாளர்களுக்கு இதுதான் சொர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போது ஜெயிலில் ஒரு கைதி இருக்கிறான்னு சொன்னால் அவன் இஷ்டம்படி அவன் ஜெயிலில் வாழ முடியுமா? சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி தன்னுடைய வாழ்க்கையை நான் நினச்ச மாதிரி என் இஷ்டப்படி என் வாழ்க்கை அமைச்சிக்கிற முடியுமா? அவனுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும், அவனுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கும். என்ன விளங்குதா? அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதி வாழ முடியும். அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையிலும் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, இவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம்
எல்லாரும் போகிற வழியிலாம் போகக்கூடியவர்களாக, நம் மனசு எதையெல்லாம் ஆசைப்படுதோ, தன்னுடைய மனோ இச்சை எதையெல்லாம் விரும்புதோ அதன்படி வாழக்கூடியவர்களாக ஒரு மோமின் இருக்க முடியாது. ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதி என்னதான் ஆசைப்பட்டாலும் அவனுக்கென்று சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் அவன் இருக்க முடியுமோ, அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம். இந்த உலகத்தில் அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறான் அப்படியெல்லாம் வாழ முடியாது. அவனுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும், சில விதிமுறைகள். மோமின்களுக்கு நீ உண்மையிலே மோமின் சொன்னால் இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அப்போ தான் மோமின். இல்லை இந்த விதிமுறைகள்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறாங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருப்பான், இந்த விதிமுறைகளை கொடுத்துருப்பான். இந்த மாதிரி தான் நீ வியாபாரம் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீ இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதை செய்யலாம் என்றெல்லாம் சில விதிமுறைகள் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த விதிமுறைகளெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சில விதிமுறைகள் நமக்கு சொல்லி தந்திருப்பான். அந்த விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறதா இருந்தால் அவன் இறை நம்பிக்கையாளர் என்ற வட்டத்தை விட்டு வெளியேறிடுவான். மோமின் அவன் சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லாதவன் ஆயிடுவான். அப்போ மோமின் நம்ம சொல்வதாக இருந்தால், நான் ஒரு இறை நம்பிக்கையாளன் என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு சில கட்டுப்பாடுகள் வந்திருக்கும். அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சில விதிமுறைகள் நமக்கு வந்திருக்கும். அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழும்போது தான் நமக்கு இறை நம்பிக்கையாளருங்க அந்தஸ்து இருக்கும். அதனால தான் இந்த உலக வாழ்க்கை என்பது மோமின்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு மோமின்னா அவன் இஷ்டப்படிலாம் வாழக்கூடாது, அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி தான் வாழணும். நீ சாப்பிட்றதா இருந்தால் கூட இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இன்றைக்கு மதுபானத்தை மனசு பல பேர்களுக்கு ஏங்கினாலும் அது செய்யக்கூடாது. பன்றி இறைச்சி ஹராம் என்றால் இறைவன் தடுத்திருக்கிறான், எனக்கு பிடிச்சிருந்தாலும் திங்க மாட்டேன். அப்படி இருக்க வேண்டும் ஒரு மூமின். பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாதா? ஏன் குடிக்கக்கூடாது? என் உள்ளம் சொல்லும் குடிக்க வேண்டும் என்று, அதை செய்ய என்று சொல்லும். அல்லாஹ் தடுத்திருக்கிறான். லா தக்துல் அன்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். லா துல்குபி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை நான் செய்ய மாட்டேன். வட்டி வாங்குறதுக்கு நமக்கு பார்க்குறோம், இன்னைக்கு எத்தனையோ பேர் காரு மோட்டார் பைக் எத்தனையோ பேர் என்னென்னமோ வாகனங்களில் போகிறாங்க, பெரிய பெரிய பங்களாக்களை கட்டுறாங்க, எத்தனையோ வியாபாரங்களை பெருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, பாரு அவன் பங்களா கட்டியிருக்கிறான், ஒன்று வேணாம், நீ இந்தா இங்கே போ, இங்கே லோன் வாங்கு, சில வட்டி தான், கொஞ்சம் கொஞ்சம் வட்டி தருவான், நீங்கள் ஈஸியாக நீ பெரிய ஆள் ஆயிடணும், உலகத்தில் எல்லோரும் பார்த்து உன்னை பார்த்து வியக்கணும்ல, நீ எத்தனை நாள் தான் ஸ்கூட்டர்லேயே போய்கிட்டு இருப்ப, பெரிய பைக்கு மோட்டார் பைக் வாங்கணும்ல, புல்லட் வாங்கணுமா இல்லையா? போய் அங்கே போய் வாங்க, லோனுக்கு போய் வாங்கு, கொஞ்சம் காசை கட்டு, மாதம் மாதம் டியூ கட்டு, முடிஞ்சு போச்சு. அதில் வட்டியாவது குட்டியாவது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். எதையும் பார்க்காம எத்தனை பேர் இன்றைக்கி பார்க்குறோம், தன் உலகத்தில் பகட்டாக வாழணும், காரில் போகணும், பைக்கில் போகணும், பெரிய பங்களா வாங்கணும். கடையா அல்லாஹ் நமக்கு வருமானத்தின் மூலமாக ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறான்னா, அந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் அல்லாஹ் லாபம் தந்திருந்தானா நம்ம அந்த லாபத்தை வச்சு எத்தனை வியாபாரம் பெருக்கலாம். இவன் என்ன செய்கிறது? பெட்டி கடை வச்சுருக்கிறானா, போய் வட்டி வாங்குறது. எப்படி? எதுக்கு? இந்த பெட்டி கடை எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் முதல்ல போடுவோம், காசு எல்லாம் தந்துருந்தானா போடு. அதுக்கு ஏன் வட்டிக்காரன்ட்ட போய் கடன் வாங்குற? ஏன் அடகுக்காரன்ட்ட போய் பொருள்களை நகைகளை அடகு வச்சு ஏன் கடன் வாங்குற? இன்றைக்கி பார்க்குறோம், வட்டிக்கு அடகு வச்சு அல்லது வட்டிக்கு கடன் வாங்கி ஃபைனான்ஸுக்காரன்ட்ட போய் பெட்டி கடையை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா பெரிய சூப்பர் மார்க்கெட். எதுக்கு? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? வேணுமெனா வெளியில் அப்படியே ஷோவா எத்தனையோ பேர் பார்க்கலாம், இந்த கடனில் வட்டியில் போய் விழுந்து வெளியில் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் ஆனதுமே அப்படியே வட்டிக்கு குட்டி அப்படியே போட்டு 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 கடைசியில் கடன் கொடுக்க முடியாது இழுத்து பூட்டிட்டு ஓடக்கூடிய காட்சிகள். எத்தனை பேர் இந்தியாவில் எவ்வளோ பெரிய பண முதலைகளாக இருந்தவனெல்லாம் இன்னைக்கு இருக்க முடியாமல் இழுத்து போட்டு ஓடுறானே. எவ்வளோ பேரை பார்த்தோம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சொல்கிறாங்க இழுத்து பூட்டுறானே. ஏன்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லை, நிம்மதி இல்லை. அல்லாஹ்வுடைய சம்பாதிக்கணும்னா காசு பணம் வருதுன்னா நிம்மதி இருக்கணும்லங்க. இவன் தான் வட்டிக்கு வாங்கி அப்படியே எத்தனை கோடி ரூபா சம்பளம் வந்தாலும் 1 கோடி ரூபா வருதுன்னா 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா கடங்காரனாக இருக்கிறானே. இவனா பணக்காரன், இவனா கோடி கேசுவானே. அப்போ பணம் முக்கியம் கிடையாது, முதல்ல என்ன பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணுமா? அல்லாஹ்வுடைய விதிமுறை என்ன? வட்டி ஹராம்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, வட்டி இல்லாத பார்க்கணும். அல்லாஹ் தடுத்துருக்கிறானா அதை செய்ய மாட்டேன், அல்லாஹ் இது கூடாதுங்கிறானா அதை செய்ய மாட்டேன். இப்படி தான் இருக்கணும் ஒரு முஸ்லீம். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூமின்களுக்கு இந்த உலகத்தில் சில விஷயங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கும்போது எப்படி சிறைச்சாலையில் கைதிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும்.
மூமின்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை தான். அதை மற்றவர்களுக்கு சொர்க்கம். இறை மறுப்பாளர்களுக்கு என்ன பொறுத்தவரையும் அவன் இஷ்டப்படி வாழ்வான். சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை சொர்க்கத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தை சில பேர் என்ன நினச்சிக்கிறான்னா, அவன் மனசு என்ன செய்தோ, அவன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படியே வாழ்கிறது. எப்படி மனம் எதையெல்லாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்தில் கிடைக்குமோ அந்த சொர்க்கத்துக்கு நிகர் இந்த உலகம் கிடையாது. ஆனால் அந்த அற்பமான இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிறது, மனசு சொல்கிற மாதிரி வாழ்கிறது மாதிரி ஆக்கிக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி அவன் வாழ்கிறானோ அவன் வாழலாம். ஆனால் முஸ்லீம் வாழலாமா? அவனுக்கு மார்க்கம் இல்லை, அவன் மார்க்கம் தெரியலை, அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் அவன் நாளைக்கு மறுமையில் மாட்டிக்கிடுவான். நீ மார்க்கம் தெரிந்தும் நீ போய் வழிகட்டில் போகலாமா? அல்லாஹ்வோட அச்சம் இல்லாமல் போகலாமா? அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, நீ உண்மையில இறை நம்பிக்கையாளனாக இருக்கிறியா, ஒரு மூமினா இருக்கிறியா, மூமினுக்கு இந்த உலகத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்துச்சுன்னா அது கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா அங்கே நிரந்தர வாழ்க்கையில், மறுமை வாழ்க்கை இருக்க நிரந்தர உலகத்தில் அங்கே நம்ம மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சொர்க்க சோலைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியம்! அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழும்போது இந்த உலகத்தில் சில சோதனைகளாக எடுத்துக்கொண்டு, இந்த உலக வாழ்க்கையே நமக்கு சோதனை தானங்க, இந்த உலக வாழ்க்கையை நம்ம சோதனை கூடமாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைக்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, மறுமையில் நிரந்தர வாழ்க்கை. இந்த உலகங்கிற நிரந்தரமா? எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி நம்ம உட்காந்து பயானை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா நாளைக்கு இதே நேரத்தில் நான் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உட்காந்து கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், எல்லோரும் சரி, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, இதே நேரத்தில் நாளைக்கு இதே நேரத்தில் உயிரோடு இருப்போம்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாருக்கு மௌத்து வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை தானே. ஏதோ வயசு முதிர்ந்தவர்களுக்கு மட்டும் நம்ம மௌத்து வருது, நல்லா திடாகத்தினமாக இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மௌத்து வருது. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பாருது, நல்லா தானே இருந்தாருங்கிறோம், நேத்தானே பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறோம், அங்கே போனார், பைக்கில் போனார், அப்படி போனார், திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சுங்கிறார், மௌத்து, திடீர்னு ஆக்சிடென்ட், மௌத்து. எப்படி மௌத்துங்கிறது எந்த நேரத்தில் எப்போ வரும் தெரிய மாட்டுது. அப்போ இந்த மாதிரி ஒரு துனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது அற்பமான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை இது மறுமை. அப்போ இந்த அற்பமான உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலம், அது எவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது, அது எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட இந்த ஆயுள் காலத்தில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, நம்முடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க சோலைகளை, இன்ப வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ அதுக்கு தான் ஒரு மூமின் ஆசைப்பட வேண்டும். அப்போ அதை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறையச்சத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்போ இதை நாம் சிந்தித்து பாருங்க. இந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோமா, அல்லது இந்த உலக மாயைகளிலே, உலக ஆடம்பரங்களிலே, உலக அந்த விதமான அந்த போதைகள், அதில் போய் நம்ம வீழ்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்போ இன்னைக்கு பார்க்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கம், அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் எவ்வளவோ தீமைகளில், அனாச்சாரங்களில், ஆடம்பரங்களில், இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புது அப்படி போயிட்டோம்னா அங்கே நமக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? சிந்திக்கணுமே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், இந்த ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வலா துபித்துல் அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எச்சரிக்கை செய்கிறான். இது மாதிரி ஏராளமான வசனங்கள். யார் அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, அவர்களுக்குத்தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த மாதிரியான ஏராளமான உபதேசங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிறத பார்க்குறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்பமான இந்த உலகத்தில் இயன்ற அளவுக்கு அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மறுமைதான் இலக்கு, அதில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம்தான் இலக்கு. இதை இலக்காக வைத்து தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒவ்வொரு முஸ்லிம்களும் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட இலக்கில்தான் அந்த நபித்தோழர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக பாடம் பயின்றார்களே சஹாபாக்கள், அவர்களில் பலர் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்பதை ஏராளமான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம்.
எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அன்றைக்கு இருந்த இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல முஹாஜிர்கள், சஹாபாக்களில் வந்து 2 வகையில் இருந்தாங்க. ஒரு சஹாபாக்கள், ஒரு பிரிவினர் யாருன்னா முஹாஜிர்கள்னு சொல்லுவாங்க. முஹாஜிர்கள்னா யாரு? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள், இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்து தன்னுடைய சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லா சொந்த ஊர் எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு இந்த மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்துவிட்டு வந்தவர்கள் யாரு? முஹாஜிர்கள் என்று சொல்வார்கள். இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள்னு ஒருத்தவங்க, அது யார்? மதினாவாசிகள். அவங்க வந்து உதவியாளர்கள்னு சொல்லுவாங்க. உதவியாளர்கள்னா எல்லாத்தையும் மார்க்கத்துக்காக தான தர்மம் செய்கிறதுலேருந்து எல்லா விதமான அடைக்கலம், அங்கேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்ததுலேருந்து பல்வேறு உதவி புரிந்தார்கள். அதனால் அவங்க அன்சாரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த முஹாஜிர்கள் இருக்காங்கல்ல, இந்த சஹாபாக்களில் இவர்களில் ஏழை சஹாபாக்கள் இருந்தாங்க, பணக்காரங்களும் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஏழைகளும் இருந்தார்கள், பணக்காரர்களும் இருந்தார்கள். இந்த ஏழைகளுக்கெல்லாம் வந்து பணக்காரர்களை பார்த்து ஒரு விதமான இது வந்துருச்சு. அதாவது என்னடா இது, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வசதி வாய்ப்புகள் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. ஆனால் அமல்கள் எடுத்துக்கிட்டோம்னா, வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க நமக்கு ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன அமல் செய்கிறோமோ அதே அமல் செய்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பல்வேறு காரியங்களில் வந்து அவங்க நம்மளை விட அதிகமாக செய்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு? தான தர்மம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட காசு பணம் இருக்குது. காசு பணம் இருக்கிறதுனால தான தர்மம் செஞ்சு சொர்க்கத்துக்கான அந்த நன்மைகளை வந்து அதிகமாக வாங்கிக்கிறாங்க. இவங்க ஏழைகள். இப்போ ஏழைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான தர்மம் செய்ய முடியுமா? வசதி இருக்காது. அப்போது இவங்க காசு, உலகத்துலேயும் இன்பங்கள், அவங்க சொகுசாகவும் இருக்கிறாங்க, தான தர்மமும் செஞ்சு நன்மையை பெற்றுக்கிறாங்க, நம்மளால் அது முடியலையே என்ற ஒரு வருத்தத்தின் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க? யார்? இந்த ஏழை சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா, முஹாஜிர்களில், அவங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை சம்மதமாக முறையிடுறாங்க. எப்படி? யார சொல்லலாம், எங்களில் சில பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து சில நன்மையான காரியங்களை செய்கிறாங்க, அவங்க தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம். நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க. நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனால் அவங்க தர்மம் செய்கிறாங்க, எங்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு வசதி இல்லை. அதில் அவங்க நன்மையில் முந்திக்கிறாங்க. பாருங்கள், எதை நினச்சி கவலைப்படுறாங்க பாருங்கள். இன்றைக்கி மனுஷன் நம்ம எதையெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம் பாரு. நம்மளை விட 3 மாடி பில்டிங் கட்டிட்டான், இங்கே பாரு அடுக்கு மாடியில் ஃப்ளாட் வாங்கிட்டான், அவன் அப்படி போய்கிட்டு இருக்கிறான், அத்தனை கார் வாங்கிட்டான், நம்ம பாரு ஒரு கார் வாங்கியிருக்கோம், அதில் ஒரு காருக்கு வழி இல்லை, நம்ம பாரு. இப்படியெல்லாம் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து இதில் பொறாமப்படக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் எதில் பொறாமப்பட்டாங்க பாருங்கள்? அமல்கள் விஷயத்தில். எப்படி? என்னடா நம்மளும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, இதில் தான் நமக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளை விட முந்திக்கிறாங்க. தர்மம் விஷயத்தில் வந்து நம்மளை விட முந்தி அதிகமாக என்ன செய்கிறாங்க? அதிக நன்மைகளை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையே என்கிற எண்ணத்தில் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யார்கிட்ட? அந்த ஏழை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றேன், அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை யாராவது செய்யாத வரை, அதாவது இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லித்தர்ற இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் முந்த முடியாது. அதாவது இந்த விஷயத்தை மற்றவர்கள் செய்யாத வரை உங்களை யாரும் முந்த முடியாது இப்படிங்கிற வாசகத்தில், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு விஷயம்னா என்ன? ஒரு வாசகம். அந்த வாசகத்தை நீங்கள் சொல்லுங்கள், அந்த செயலை நீங்கள் செய்யுங்க. அந்த செயலை நீங்கள் செய்யும்போது இதே செயலை வேற ஒருத்தர் செய்யாத வரை உங்களை யாரும் முந்த முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய நன்மை, ஒரு காரியம், நன்மையான ஒரு காரியம், அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்கிறாங்க. என்ன காரியம்? சுபஹான் அல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்கள். இதுதான் அந்த காரியம். சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க.
இதை வந்து மற்றவர்கள் செய்யாதவர், அதாவது இதை அவங்க அவங்க செய்யாமல் இருக்கிற வரையிலும் நீங்கள் அவங்கள முந்திருவீங்கன்னு சொல்கிறாங்க. யார்? அந்த பணக்காரங்களும் இதை செய்யாத வரையிலும் நீங்கள் அவங்கள முந்திருவீங்க, அவ்வளோ பெரிய நன்மையான காரியம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. பாடான்னு உங்களுக்கு சந்தோஷம். யாருக்கு? இந்த ஏழை சகாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தில், சரி நீ எவ்வளோ நாள் காசை தர்மம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தான் ரசூல்லா காட்டி கொடுத்துட்டாங்களே, இனிமேல் நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அவங்க 33 தடவை அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி அவங்க காது கிடச்சிருச்சு? யாருக்கு? பணக்கார சகாபாக்களுக்கு. அவங்க கேள்விப்பட்டு அவங்களும் அது மாதிரி திக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்களும் திக்ர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு அந்த சகாபாக்களுக்கு என்னடா இதுதான் அவங்கள முந்தணும்னு சொல்லிட்டு தானே நம்ம இது செஞ்சோம். இவர்களை வந்து பணக்கார சகாபாக்களை முந்தணும், இந்த நன்மையில் முந்தணும், விளங்குதா? நன்மையில் முந்த வேண்டும் என்பதற்குத்தானே இதை நம்ம செஞ்சுக்கணும். இதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது ஆகான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பவும் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒன்று சொல்லி தந்திய, அதை நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை அவங்க சொன்னதுமே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஸாலிக ஃபதுல்லாஹி யுதீஹி மை யஷாஉ. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஸாலிக ஃபதுல்லாஹி யுதீஹி மை யஷா. இது தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடை. இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது வந்து அல்லாஹுடைய அருட்கொடை, இது அல்லாஹ் அவங்களுக்கு தான் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அருள் இது. அதனால் வந்து இதில் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அதில் போட்டி போட முடியாது. ஏன் அவன் நம்மளை முந்திட்டாங்கன்னா, இது அல்லாஹ் தரக்கூடிய அருள். பணம் காசு அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால் அது இறைவனுடைய அருள். அது அவங்களுக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அப்படி கொடுக்குறான். அதிகமாக நன்மைகள் பெற வேண்டும் என்று அவங்கள முந்தணும் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க, அவங்கள அதை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது இறைவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நல்லா நாடிட்டான், நன்மைகளை அதிகமாக வழங்கலும் நாடிட்டான். அப்போது இப்படிப்பட்ட பாருங்கள், எப்படிப்பட்ட இருந்த சஹாபாக்கள். முஹாஜிர்கள்னால் யார்? ஆரம்பத்தில் சொன்னேன், மதினாவாசிகள் கிடையாது, மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது, மக்காவாசிகள். மக்காவாசிகள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ பெரிய அறியாமை கால மக்களாக இருந்தாங்கன்னு. அந்த மக்களுடைய நிலைப்பு எப்படி மாறிடுச்சு? நன்மைகளை செய்வதிலே போட்டி போடுறாங்க. ஒவ்வொருத்தங்களும் பாவத்திலே மூழ்கி கிடந்தவர்கள், பாவத்திலே போட்டி போட்டு கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள். நீ அதிகமாக நன்மை செய்யறியா, நான் செய்கிறவா? நன்மைகளை யார் முந்துறது, யார் அதிகமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறுவது, இப்படி போட்டி போடுற அளவுக்கு அவங்களை மாற்றியது எது? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா? அந்த இறைவனுடைய அச்சம் தானே. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் நம்மளை எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் போட்டி போடுறோம்? நம்மள எத்தனை பேர் திக்ரு செய்கிறதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குது. இருக்கக்கூடிய திக்ருகளை எத்தனை பேர் செய்கிறோம்? இன்றைக்கி தௌஹீத்வாதிகளே நம்மளே கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி மார்க்கத்தில் இல்லாத எவ்வளோ திக்ருகளை வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த கொள்கையில் இல்லாத மக்கள் செய்கிறாங்க. முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களில் தௌஹீத் கொள்கையில் இல்லாதவர்களை பார்க்குறோம், திக்ரு செய்கிறாங்க. ஆனால் பிதுஅத்தான முறையில் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், தஸ்பீஹ் மணி யூஸ் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இந்த தஸ்பீஹ் மணியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் அதை ஓதுவாங்க, சுப்ஹானல்லாஹ்னு ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர்னு ஓதுறாங்க. இப்படிலாம் ஓதும்போது தஸ்பீஹ் மணியில் ஓதும்போது நன்மை கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? தஸ்பீஹ் மணியை கொண்டு அந்த மாதிரி ஓதுனோம்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லை. விரல்களை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க, கைகளை கொண்டு தான் திக்ரு செஞ்சுருக்கிறாங்கன்னு ஹதீஸுகளில் பார்க்குறோம். எந்த அளவுக்குனா, ஒருத்தர் வந்து கற்களை கொண்டு அதை கொண்டு என்ன செய்கிறார், திக்ரு செய்கிறதுக்கு செய்யும்போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அப்படி செய்யாத, கைகளை கொண்டு திக்ரு செய்யுங்கிறாங்க. ஏனென்றால் அது வந்து அந்த கை வந்து உங்களுக்கு என்ன செய்யும், மறுமையில் உங்களுக்காக பரிந்துரை செய்யும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி வந்து திக்ருகள் செய்கிறதுல கூட என்ன விளங்குது, நம்ம வந்து எப்படி முறையில் திக்ரு செய்யணும் மார்க்கம் கற்றுக் கொடுக்கும் போது இன்றைக்கி தஸ்பீஹ் மணியை வைத்துக்கொண்டு, தஸ்பீஹ் மணிங்கிறது இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் இல்லை, இது பிற சமுதாயத்தினுடைய ஜெபமாலைலாம் சொல்லுவாங்களா இல்லையா, அவங்கள்ட்டேருந்து காப்பீடிக்கப்பட்டது தான் இது. அப்போ இதை வந்து ஒருத்தர் செய்து கொண்டு திக்ரு செய்கிற சுப்ஹானல்லாஹ்ன்னு சொல்கிறாரு, நன்மை கிடச்சிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு முறை, பிற சமுதாயத்தோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னால் நன்மை கிடைக்காது. ஆனால் அதை செய்கிறாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, இல்லாத நிறைய திக்ருகள் மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தில் இல்லாத திக்ருகள்லாம் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டில் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா
சில மக்கள் தரிக்காவில் சில பேர் குரூப்புகளை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அஹு அஹுங்குவாங்க. இந்த அஹுங்கிற திக்ரு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அஹு ஒரு திக்ரு நம்ம செய்யறதா இருந்தால் ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை யார் கற்றிருந்திருக்கனே? அல்லாஹும் ரசூலும் கற்றிருந்திருக்கணும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்பட்டு விடும், நிராகரிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்லணும்னா அது ஏற்றுக்கிறப்படாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் ரசூலும் காட்டு தராத துவா அஹுன்னு. அது என்னப்பா அஹுன்னு கேட்டால் அது பெரிய வேடிக்கையாக இருக்கும். என்ன அஹு? அதாவது அல்லாஹ் என்ற வார்த்தையில் முதல் வார்த்தை ஆ, அந்த ஆவை எடுத்துக்கிட்டாங்களாம். கடைசி வார்த்தை இஹா, அந்த இஹையும் எடுத்துக்கிட்டாங்களாம். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லும்போது சொல்கிறத நேரத்தை விட அஹுன்னு சொன்னோம்னா அது அந்த நேரத்தில் நிறைய சொல்லிடலாம்ல. அந்த மாதிரி நேரத்தை குறைப்பதற்கு அதிகமான தடவை அல்லாஹுவை சொல்லணுமா? அந்த அல்லாஹுடைய பேர் அப்படி சுருக்கி அஹுங்கிறது. இது அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது, கிண்டல் பண்ணுறது இல்லையா? அல்லாஹுடைய பேரை அல்லாஹுவை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்படி அல்லாஹ் அழைத்தாலும் அவனுக்கென்று அழகான பெயர்கள் இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பேரை சுருக்கி அஹுன்னு சொல்கிறது அல்லாஹ் கிண்டல் பண்ணுறதா இல்லையா? இதை நம்ம ஆரம்பத்தில் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரங்களெல்லாம் அதை நம்ம கடும் காட்டமாக மக்கள்கிட்டலாம் கேட்டோம். ஏன்பா உனக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்க, அதை சுருக்கியவனா கேட்டால் நீ கோவப்படுவியா, மாட்டியா, சிரிப்பியா? அப்துல் காதர்னு உன் பேரை வச்சுக்கிட்டே ஒருத்தனுக்கு பேர் இருக்குது, அப்துல் காதர்னு கூப்பிட்றதுல இங்கே வான்னு கூப்பிட்றோம். முதல் எழுத்து ஆவையும் கடைசி எழுத்து இறையும் எழுத்து அர்ரு கூப்பிட்டா ஏற்றுக்குருவியா? ரஹ்மத் நிசா அப்படின்னு ரஹ்மத்துன்னு ஒரு பேர் இருக்குது. ரஹ்மத்தில் ராவை எடுத்து கடைசியில் இத்தை எடுத்து ரத்து எடுத்துக்கிருவியா? ரத்து இங்கே வா ரத்துன்னு கூப்பிட்டா ஏற்றுக்குருவியா? என்ன ரத்துன்னு கோவம் வருமா இல்லையா? என் பேர் ரஹ்மத்துரா, ரஹ்மத்துன்னு கூப்பிடு, நீ எப்படி ரத்துன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்போது அந்த பேருக்கு முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து எடுத்து மட்டும் பேசணும்னா நமக்கே கோபம் வருது. படைச்ச ரப்புல் ஆலமீனை கிண்டல் பண்ணுறது இல்லையா? இது ஒரு மனிதனுக்கு நம்ம சுருக்கும் போதே அவனை கிண்டல் பண்ணுறா அவன் நினைக்கிறான். நமக்கு அது கேலி கிண்டலாக தெரியும் போது அல்லாஹ் அப்படி சொல்லலாமா? அப்போ இந்த மாதிரியான வணக்கங்களை முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க? திக்ருங்கிற பேரில் செய்கிறாங்க. அதை இதெல்லாம் என்ன காரணம்னா அல்லாஹோட அச்சம் இல்லாதது காரணம். அதுக்காக சொல்கிறோம். ஏன்னா இறையச்சம்ங்கிறதுல எல்லா விஷயங்களும் அதில் அடங்கும். இன்றைக்கி பார்க்கறதுக்கு முரணாக செய்யக்கூடிய எல்லாமே செய்கிறது காரணம் என்ன? அல்லாஹ் காட்டித்தராது, அல்லாஹோட ரசூல் காட்டித்தராத செயல்களை எல்லாம் செய்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த அல்லாஹோடைய பயம் இல்லாததான், துணிஞ்சு செய்கிறது. இப்போ நம்ம சொல்லிட்டோமே, சொன்னதுமே திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொன்னதுக்காகவே என்ன செய்வாங்க? நீ சொன்னதுக்காக நான் செய்வோங்குவாங்க சில பேர். நீ என்னப்பா சொல்கிறது கூடாண்டு, நான் திரும்ப செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், மீண்டும் செய்வேன், மைக்கு போட்டு செய்வேன் அப்படிங்குவாங்க. இதுக்கு இப்பெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிடிவாதம், தெனாவட்டு, இந்த மாதிரியான அகந்தை, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது ஆணவத்தில் இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வோட அச்சம் இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சமுடையோருக்குத்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அல்லாஹ் சொல்கிறானே ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் தான் நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ்வோட அச்சம் இல்லைன்னு வச்சுக்கிறங்க, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு தானே தப்பு செஞ்சுக்கிட்டு தீமையில் மூழ்கி கிடக்குறாங்க. பிடிவாதத்தில் தானே மௌலுது ஓதக்கூடாது, மார்க்கத்தில் இல்லை, பள்ளிவாசல் உட்காந்துட்டு அநியாயமாக அப்படி ஓதுறீங்களப்பா. அதுவும் அல்லாஹர்கள் அழைக்கக்கூடாதுன்னு தெரியக்கூடிய பள்ளிவாசலில் அண்ணல் மசாஜிதல் இல்லா ஃபலா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு சொந்தமானது, அதில் அல்லாஹுடன் சேர்த்து வேற யாரையும் அழைக்காதீர்கள்னு உள்ள பள்ளிவாசலில் போய்கிட்டு நீ யா நபி சலாம் அலைக்கும்னு கூப்பிடுறியப்பா, இப்படி உட்காந்து ஓதுறி இபாதத்தா செய்கிறிய, இது கூடுமான்னு கேட்டால் என்ன செய்கிறான்? நீ என்னப்பா சொல்கிறது? அல்லாஹுடைய வசனத்தை நீ காட்டினாலும் நான் அப்படி தான் செய்வேன், மைக்கு போட்டு செய்வேன், மதரசா பிள்ளைகள் வராட்டி மிரட்டியாவது உட்கார வச்சு ஓத வைப்பேன். செய்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன காரணம்? அல்லாஹுடைய அச்சம் இல்லை. அப்போ குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துக்காட்டியும் திருந்த மாட்டாங்களே, பிடிவாதம் வருதே. அப்போ இறையச்சம் உடையோருக்கு தான் நேர்வழி காட்டும். அதே மாதிரி இது மாதிரி மார்க்கத்தில் இல்லாத எவ்வளவோ அனாச்சாரங்கள் சில ஊர்கள், எங்கள் ஊர்கள் பகுதி அம்மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், அந்த கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஹூ ஹூன்னு ஒரு திக்ரு, ஹூ 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 அப்படின்னு ஓதுவாங்க. அப்படிலாம் நமக்கு சிரிப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தா என்னடா இது அப்படின்ட்டு. அது மார்க்கத்தில் இருந்தால் அது ஒரு விஷயம். இது செய்யும்போது அல்லாஹ் இப்படிலாம் கேலி கிண்டல் செய்கிற மாதிரி ஒரு திக்ரு மார்க்கத்தில் அப்படி கற்றுத்தரவும் கிடையாது. ஹூ 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 ஹூன்னு ஒரு திக்ரு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க.
இப்படி முஸ்லீம் சமுதாயத்தில் சில பேர் செய்கிறாங்க. நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம ஒரு அமல் செய்கிறோமே, இது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்திருக்காங்களா, யோசிக்கணுமா இல்லையா? அப்படி ஹதீஸில் இருந்தால் செய்யலாம். ஹூன்னு எங்கே இருக்குது? ஹூனா என்ன அர்த்தம்? முதல்ல அது அல்லாஹுக்கு சூட்டக்கூடிய அர்த்தம். அது திக்ருங்கிறது அல்லாஹை நினைத்து சொல்லக்கூடியது தானே திக்ரு. ஹூங்கிறது அல்லாஹ்வுடைய பேரா? ஹூங்கிற அந்த வார்த்தையில் தான் ஹூங்கிறாங்க. ஹூனா என்ன? அவன் அர்த்தம். ஹூங்கிறாங்களே அப்படின்னா என்ன? அவன் 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 அவனுங்கிறது ஒரு திக்ராது. அவன்னா எவன்? அவன்னா எவனை விட இப்லீஸை கூட அவன் சொல்லலாம்ல. அல்லாஹ்வுடைய பேரா அது ஹூங்கிறது? சிந்திக்கணுமா இல்லையா? ஹூன்னு இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத திக்ருகள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திக்ரு இந்த நோம்புலாம் செய்வாங்க சில ஊர்களில், இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். இதெல்லாம் வந்து முஸ்லீம் சமுதாயம் நிறைந்திருக்கக்கூடிய பல ஊர்களில் தமிழகத்தில் நாம் பார்த்த திக்ருகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத இட்டுக்கட்டலை அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்னு அது இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நமக்கு சொல்லி தந்த திக்ரு. லா இலாஹ இல்லல்லாஹ் இதான் அடிப்படை. இஸ்லாத்தினுடைய கலிமாவே தானே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, இதான திக்ரு. இல்லல்லாஹ்னு திக்ரு இருக்கா? இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை தவிர தான் அர்த்தம். அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிர என்ன? அதை தானே சொல்லணும். அதான் நம்ம இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹுவை தவிரங்கிற ஒரு திக்ரா. அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிரனா அல்லாஹுவை தவிர என்னப்பா? அல்லாஹுவை தவிர யாரு யார் இருக்கிறாங்களா? மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியா? அல்லாஹுவை தவிர யார்? அப்துல் காதர் யாரு? நாகூர் ஆண்டவரா? ஷாஹுல் அமீது பாதுஷாவா? யாரு? அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே அவங்களுடைய அந்த வார்த்தையும் தடுமாற்றத்தில் இருக்குது. அவங்க அல்லாஹ்ட்டையும் கேட்கலாம், இந்த மாதிரி தர்காக்கள்கிட்டையும் கேட்கலாம்னு அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால அவங்க திக்ரு எப்படி அமைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர என்ன? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதுதான் இஸ்லாம். அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அதை சொல்லணும். இந்த யாரும் இல்லைன்னு சொல்றமே, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படி சொல்றமே, அதுல தான் நிக்குது இஸ்லாம். இதை வந்து என்ன செய்யறது? அப்பட்டமா மீறி திக்ருங்கிற பேர்ல இப்படியெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத திக்ருகள்னு செய்யறாருந்தா எவ்வளவோ திக்ருகள் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கத்தில் சொல்லி தரக்கூடிய சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை. இது சொல்லும்போது அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலிகளை பெற்று தருது. தான தர்மங்கள் செய்யும் போது எவ்வளவு நன்மை கிடைக்குதோ, ஏன்னா அதுக்கு போட்டியாக தான் ரசூலுல்லாஹ் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதை விட நீங்க அதிகமாக நன்மைகளை பெறனா இதை செய்யுங்கண்டு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை செய்ய சொன்னாங்க, செய்யணும். அதுக்காக நேரத்தை நம்ம ஒதுக்குறதுக்கு நம்ம தயாராகணும். அது மாத்திரமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தமான ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. அவங்களுடைய கைகள்லாம் வந்து காய்ச்சி போய் வேலைகள் பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு உதவி கேட்டு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க வந்து உதவி கேட்குறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு வறுமையை போக்கக்கூடிய வகையில் உதவி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மகள்னா சாதாரண மகள் இல்லை, அவங்க ரொம்ப முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய மகள், தன்னுடைய ஈரக்கொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாசமிக்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எதை கேட்டு வந்திருக்கியோ அதை விட சிறந்ததை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்கிறாங்க. நீ எதை கேட்டியோ அதை விட உனக்கு சிறந்ததை கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்? இந்த தஸ்பீஹ் தான். சுபஹான் அல்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. இதை சொன்னதுமே அவங்கள்ட்ட இருந்த இறையச்சத்தை பாருங்க. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு மறுமையில் உள்ள விஷயம்தான் எனக்கு முக்கியங்கிற உணரக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடும் இருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய மகளையும் வார்த்தெடுத்துருக்கிறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். இப்படி இதை சொன்னதுமே அவங்க எந்த ஒரு மறுப்பும் பேசாமல் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே போயிட்டாங்க. இன்றைக்கி அப்படிலாம் வந்து யோசிக்க முடியுமா? இன்றைக்கி உள்ள நம்ம பிள்ளைகள் எதுவும் கேட்டு வரப்போகும்போது, நான் இதை விட சிறந்ததை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னோம்னா சும்மா விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவங்க உள்ளத்தில் எவ்வளோ மார்க்கம் நிரம்பி வழிந்திருக்கு பாருங்க. அதை கேட்டுக்கொண்டு அவங்க அதை மாதிரி அமல் செய்வதற்காக அவங்க சென்று விட்டார்கள். இப்போ இந்த மாதிரி தான் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் போட்டி போட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை திக்ருகள் இருக்குது, அதில் நம்ம செய்யணுமா இல்லையா? நம்ம என்ன படிப்பினை பெறணும்? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது. இனி இந்த ரமலானில் வந்து இந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அற்பமான வாழ்க்கை, எப்போ வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இயன்றளவுக்கு அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதிகமான திக்ருகள் செய்ய வேண்டும். அந்த திக்ருகளில் மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய
அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய எவ்வளவோ திக்ர்கள் இருக்குது. அதில் இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். இந்த திக்ர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாவிற்கு 2 வார்த்தைகள் எளிதானது. 2 வார்த்தை லேசான வார்த்தை, ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹுடைய தராசிலே அது கனமிக்கது. நன்மையை அளக்கக்கூடிய தராசு இருக்குதே, அந்த நன்மையுடைய அந்த தராசில் இந்த 2 வார்த்தை, எந்த 2 வார்த்தை, எது இலகுவாக இருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தையோ அந்த 2 வார்த்தை கனமிக்குது. அது எந்த வார்த்தை தெரியுமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னார்களே. இதை எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? ஏன் சொல்கிறதில்ல? மற்றவர்கள் இதை மற்றவர்களை கூட ஷைத்தான் தடுக்க மாட்டான், நம்மள்ட்ட தான் ஷைத்தான் வருவான். ஏன்? நம்ம ஈமானில் கரெக்டாக இருக்கும், ஷிர்கினுடைய வாடை கூட தம்மீது படிய விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய அமல்களை தான் பாழாக்கணும். இவன் இந்த அமலை செஞ்சுட்டான்னு நிறைய கூலி கிடச்சிருமே அப்படிங்கிறதுக்காக ஷைத்தான செஞ்சிருவான். இதை செய்ய விடாமல் நம்மளை அப்படி டைவர்ட் பண்ணுவான். வேறு வேறு விஷயங்களில், வேறு வேறு உலக ஆசைகளில், அதில் அப்படி நம்மளை கொண்டு போய் இதை மறக்கடிச்சு இந்த மாதிரி இறைவனை நினைவு கூறக்கூடிய செயல்களை விட்டு நம்மளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை ஷைத்தான் ஏற்படுத்துவான். இதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆக இந்த மாதத்தில் நாம் எப்படி அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமோ அதே போன்று மற்ற மாதங்களிலும் இதனுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிற அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இதை தினசரி 100 தடவை ஒருவர் சொன்னார் என்றால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும். இது ரமலானில் மட்டும் இல்லை, மற்ற நாட்கள்லையும் இந்த நன்மை இருக்குது. விளங்குதா? கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் நம்மளுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ் இருக்குது. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? சிந்திக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் இதுக்காக நம்ம பிரார்த்தனை இந்த மாதிரி திக்ர்களில் செஞ்சுருக்கிறோம்? அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற திக்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இந்த திக்ரை எவர் தினசரி 100 தடவை சொல்கிறாரோ அவருக்கு 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அவர் செய்த 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதற்கு பதிலாக 100 நன்மைகள் பதிவு செய்யப்படுது. 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை. சுப்ஹானல்லாஹ். ஒரு அடிமை என்பது அது மிகப்பெரிய சொத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அந்த ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் அடிமைகளை விலைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. அடிமைங்கிற ஒரு சொத்து, ஒரு மனிதரையே ஒரு மனிதன் விலைக்கு வாங்கி வச்சிருந்த காலம். அதை படிப்படியாக இஸ்லாம் தடுத்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி சட்டங்களை வச்சு தான் அடிமைகளை விடுதலை செஞ்சால் அவ்வளோ பெரிய நன்மையாக இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு அடிமையை விடுதலை செஞ்சாலே பெரிய நன்மை. அதிலே 10 அடிமையை விடுதலை செஞ்சால் எவ்வளோ பெரிய நன்மை, சிந்திச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய நன்மை மூட்டைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அந்த திக்ர் அது. 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. அன்று மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். ஷைத்தானுடைய அந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு திக்ர் இருக்குது, அதை செய்யலாம். அதை எத்தனை பேர் செஞ்சுருக்கிறோம்? இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கும்போது இந்த தீமைகளை விட்டு நம்ம விலக்கப்பட்டுருவோம். அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தீமைகளை செய்யும்போது நமக்கு உறுத்தல் ஏற்படும். அப்போது நம்ம பாவங்களை மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய அச்சமும் நம்ம நிரம்பி வழியக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட நன்மக்களாக தான் யார் இருந்தால் ஒரு காலத்தில் தீமைகளிலே மூழ்கி கிடந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை முழுக்க முழுக்க அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக, நன்மைகளிலே திக்ர்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இருக்கக்கூடிய திக்ர்கள் இல்லாத நம்ம செய்ய வேணாம். இல்லாத அது தஸ்பீகில் செய்கிறதுனால ஒரு நன்மை கிடைக்க போகிறதில்ல. அது மாதிரி இல்லாத பிதுகத்தான திக்ரு அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்கிறத நம்ம விமர்சனம் செய்கிறோம். இருக்கிற திக்ரு எத்தனை பேர் செஞ்சுருக்கிறோம்? இருக்கிற திக்ரு எவ்வளோ இருக்குது? அல்லாஹுடைய பெயரை கொண்டு எவ்வளோ திக்ரு செய்யலாமே. திக்ரிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதை செய்யலாமே. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? அப்போ இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அல்லாஹுடைய அச்சத்தை நாம் உள்ளத்தில் நமக்கு இயற்கையாக அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் நினைவு அதிகமாக இருக்க போகும்போது ஒரு தீமை செய்யும் போது பயப்படுவோம். அல்லாஹுடைய அதிகம் நினைவு இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம திக்ரு செய்ய தோணும். அப்படி அல்லாஹ் நினைவிலே இருக்கும் பொழுது ஒரு தவறு செய்கிறதுக்கு மனசு உறுத்துமா இல்லையா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் உள்ளத்தில் நிரம்பி வழியுமா இல்லையா? அப்போ இந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முக்கியமாக என்ன செய்யணும்? திக்ர்கள் செய்யணும். இதையும் இந்த ஹதீஸுகளில் என்ன இந்த மாதிரியான சஹாபாக்கள் செஞ்சுருக்காங்க. நன்மைகள் செய்வதில் அதிகமாக அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால்,
இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை தான் சிறந்தது, மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம்தான் இலக்கு. இந்த உலகத்தில் உள்ளது நம்ம ஆசை, இந்த உலகம் அதாவது ஆடம்பரங்கள், அந்த மாதிரியான உலக மாயைகளில் போய் நம்ம செஞ்சிடக்கூடாது, மோகத்தில் போய் விழுந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களில் சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க என்பதை இந்த செய்திகள்லேருந்து நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பக்குவப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த மறுமை வாழ்க்கையை நாம் எவ்வளோ நேசிக்கணும், இந்த உலகம்ங்கிறது அற்பமானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல்வேறு செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படி இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை மூமின்களுக்குன்னு சொன்னாங்களோ, இந்த மாதிரி ஏராளமான உபதேசங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகம் இனிமையும் பசுமையும் மிக்கதாகும். அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும், பசுமையாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் ஒரு பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா, இந்த உலகை நீங்கள் பயந்துக்கிறங்க. இந்த உலகத்தில் பசுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. பசுமையாக இருக்கு, கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியாக தெரியும். இந்த உலகத்தில் உள்ள இனிமை இன்பங்களெல்லாம் பார்த்து அதில் விழுந்துடாதீங்க. ஏன்? இந்த உலக விஷயத்தில் பயந்துக்கிறங்க. ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா, வத்தகு நிசா என்றால் பெண்கள் விஷயத்துலையும் பயந்துக்கிறங்கன்னாங்க. பெண்கள் விஷயம் அதுவும் ஒரு சோதனை தான். மிகப்பெரிய இன்றைக்கி அதிகமாக சில மனிதர்கள் தவறுகளில் தீமைகளில் எளிதாக விழுவதற்கு அதிகமாக உள்ளது ஒன்று பொருளாதார விஷயத்தில், உலக மாயைகள் ஆடம்பரம் இதில் போய் விழுந்துறது ஒரு வகை. சரி, அதில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சில பேர்கள் கூட இந்த பெண் விஷயத்தில் போய் விழுந்துருவாங்க. பெண்கள் விஷயத்தில், மானக்கேடான காரியங்களில், இந்த மாதிரியான விஷயங்களில், அல்லது பெண்களுடைய அந்த விஷயத்துக்காக உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களில் போய் விழுந்துடுறது, ஹராமான காரியத்தை போய் செய்கிறது, இப்படியெல்லாம் போய் விழக்கூடிய விஷயங்களில், பெண்களை நடத்தக்கூடிய விஷயங்களில், இப்படியான பல காரியங்கள்லையும் மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபத்தகு துன்யா, இந்த உலக விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வத்தகு நிசா, பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கிறது. ஆக இந்த உலக விஷயத்தில் நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது என்பதை இந்த செய்திகளிலிருந்து பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் கடல் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணீர், கடல் தண்ணீர் இருக்குதா இல்லையா, எவ்வளவு தண்ணீர் இருக்கும், அந்த கடல் தண்ணீரில் ஒரு விரலை விடுறார். ஒரு விரலை கடல் நீருக்குள்ளே விட்டு அவர் அதிலிருந்து வெளியே அந்த விரலை எடுத்தார்னா, அந்த எடுத்து விட்டு பார்க்கும் பொழுது அவருடைய விரலில் எத்தனை நீர் ஒட்டி உள்ளது, எத்தனை சொட்டு தண்ணீர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு அந்த கடல் தண்ணீரோடு ஒப்பிடும்போது அந்த சொட்டு தண்ணீர் எப்படி அற்பமாக தெரியுமோ, அந்த மாதிரி தான் மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு விளங்குதா? ஒரு தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு வச்சுக்கிறீங்க, கடல் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணியை விரலில் விட்றீங்க. விரலை விட்டு எடுக்கும்போது ஒரு 2-3 சொட்டு ஊற்றுன்னு வச்சுக்கிறீங்க. இந்த தண்ணீரை எவ்வளோ தண்ணீரை நம்ம விரலில் பார்க்குறோம், இதுதான் இந்த உலகம் மறுமையோடு ஒப்பிடும்போது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு இப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடைத்தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு வீதியில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் மக்களும் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, வலது பக்கம் இடது பக்கம் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வீதியில் ஒரு இடத்துல ஒரு ஆடு ஒன்று செத்து கிடக்குது. அந்த ஆடு எப்படி கிடக்குது, ரொம்ப அது காதெல்லாம் சிறுத்து போய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதமான செத்து போன ஒரு ஆடு. அந்த ஆட்டினுடைய காதை ரசூலுல்லாஹ் பிடிச்சி தூக்கி, அந்த காதை பிடித்து தலையை அப்படி உடம்பை அப்படி தூக்கி காட்டி, இந்த ஆடை யாராவது குறிப்பிட்ட திர்ஹம்கள் கொடுத்து யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. இந்த ஆடை இந்த செத்துப்போன ஆடு இருக்குது, இதை யாராவது சில திர்ஹம் கொடுத்து யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இதை எப்படி நாங்கள் வாங்குவோம், இதை நாங்கள் இது வாங்க மாட்டோம், இந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடு, அதுவும் ரொம்ப சின்னதாக, அதாவது காதெல்லாம் சிறுத்து போய் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த ஆடை நாங்கள் எப்படி வாங்குவோம், அது செத்துப்போன ஆடை, உசுரோடு இருந்தாலும் இதை வாங்க மாட்டோமே அப்படிங்கிறாங்க.
இது செத்து போன ஆடை நாங்கள் போய் வாங்குவோமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, இந்த ஆட்டை வாங்கினால் உங்களை யாருக்காவது பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வாங்குறதுனால உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இதை உயிரோடு இருக்கும்போது நாங்கள் வாங்கினாலும் எங்களுக்கு பலன் அளிக்காது. இது உயிரோடு இருக்கும்போது நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தா கூட இதில் எங்களுக்கு பலன் அளிக்கிறதுல ரொம்ப குறைவாக தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுமே தவிர இதனால் ஒரு பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஆடை நீங்கள் எப்படி அற்பமானதாக கருதுகிறீர்களோ இது மாதிரி தான் அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகமும் அற்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆடு உங்களுக்கு மதிப்பற்றதாக இருப்பதை போலதான் அல்லாஹ்விடம் இந்த உலகம் மதிப்பில்லாமல் அற்பமானதாக இருக்கிறது என்ற செய்தியை சஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மறுமை பற்றிய விஷயத்தை, மறுமை உலகத்தினுடைய மோகத்தில் விழுந்துடாதீங்க, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை தான் சிறந்தது என்கிற அந்த செய்தியை ஊட்டினார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த மோகத்தில் போய் விழுந்து விடாமல் இந்த மார்க்கத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அந்த நபித்தோழர்கள் உருவானார்கள். அந்த மாதிரி இஸ்லாத்துக்காக பல்வேறு தியாகங்களை செய்யக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படியான பல தியாகங்களை அவர்கள் செய்ய வைத்து அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளக்கூடிய, இன்னைக்கு சஹாபாக்களுடைய பேரை சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், துஆ செய்கிறோமே. அல்லாஹ் அப்படிப்பட்ட பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் பல்வேறு தியாகங்களை புரிந்தார்களே. எப்படி இந்த உலக வாழ்க்கை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுக்கலை, மறுமைதான் தன்னுடைய இலக்கு. அப்போ இந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இன்னைக்கு பல்வேறு தீமைகளிட்டும் விலகுவதற்கு அந்த இறையச்சம் காரணமாக இருந்தது என்றால் அந்த இறையச்சத்தை ஊட்டியது அல்லாஹுடைய தூதருடைய போதனைகள். அந்த போதனைகள் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இந்த உலக மோகத்தில் போய் விழுந்துடாம மறுமையை இலக்காக கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.